ரொம்ப டஃப்பான எக்ஸாமினேஷன். ஜேஇ போனீங்கன்னா பிரைம் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உலக தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அரசாங்கத்தினால் நடத்தக்கூடியது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட், அதே லெவல்ல பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடியது. இது பூராத்துக்கு நீங்க இந்த ஜேஇ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டஃப்பா இதை படிக்கணும். இதுக்கு டைமே நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப டஃப்பான எக்ஸாமினேஷன். இதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடலாம். வீட்டில் பலு இல்லாமல் நீங்க வாங்குற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. உங்களால அது முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டில இருந்து பணம் கட்டுறாப்ல. பட் அக்கார்டிங் டு த மார்க் தே வில் செலக்ட், உங்களையே கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வெவ்வேறு சென்டர்ல இருக்கு. நீட்டுங்கிறது மற்ற எக்ஸாமினேஷன் பயாலஜி பேஸ்டா இருக்கக்கூடியது, மெடிக்கலுக்கு போகக்கூடியது, மெடிக்கல் சார்ந்த பல துறைகள். அது என்னென்னங்கிறது பின்னால வரும். நீங்க அது பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வரும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் +2 நீங்க இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக இதையும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். இது என்னென்ன கோர்ஸுங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட், இது இப்ப நம்ம சயின்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கனால சயின்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடியது எம்எஸ்சி பிசிக்ஸ் இருக்கு, எம்எஸ்சி ஸ்டேட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் பிசிக்ஸ், இதெல்லாம் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப மெடிக்கல்ல பேஸ்டா இருக்கக்கூடியது, வெறும் பாடியை மட்டும் பேஸ்டா இருக்கக்கூடியது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்களே பல வகையான எம்பிபிஎஸ் இருக்கு. எம்பிபிஎஸ் சப்ஜெக்டுக்குள்ளேயே இருக்கு. அது அதுக்கு அடுத்த மாஸ்டர் டிகிரி பாத்தீங்கன்னா அதுல வரும். அது அந்த சர்ஜரிக்கு எப்படி போகுது,